ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹஸ்கி டாகோட அந்த ஒரு பிக்சர்ஸ் உண்மையிலே நான் அந்த ஒரு மூடில் தான் இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப ஹாப்பி மூட இந்த மாதிரி ஹஸ்கி டான்ஸ், அந்த டாக் டான்ஸ் ஆடுற வீடியோவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய எடிட்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ரீசெண்ட் எபிசோட்ஸோட நம்ம எடிட் பேஜஸில் வந்து அதாவது ஃபேன் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஹஸ்கி டான்ஸ் ஆடுற வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில அப்டேட்ஸ்லாம், அதாவது அந்த தீபாவளி ஃபங்க்ஷன், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் மோடு, 5th மந்த் ஃபங்க்ஷன், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ வந்து நம்ம எல்லோரும் டு த கோர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, நான் நம்புகிறேன். ஐ திங்க் இந்த தேர்ஸ்டே எபிசோட்ஸ், அதாவது விஜய் காவிரி 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீக்காவோட ரூம்க்கு என்ட்ரி ஆகும்போது அந்த மெமரிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம காவேரி விஜய்க்கு ஐ லவ் யூடா க்யூட் புருஷா அப்படிங்கிற அந்த டைலாகில் ஆரம்பித்து, ஸோ நிறைய மெமரிஸ், அந்த செவத்தை பற்றி, அதில் அந்த ரூமில் இருந்த மெமரிஸ், அந்த வீட்டை பற்றின மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனச்சு அந்த செலிப்ரேஷன் மோட். அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து சடனாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த் அந்த ஃபங்க்ஷனுமே கொண்டு வந்துட்டாங்க. அதில் விஜய் காவேரி ரொம்ப அழகாக இருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு காவேரி அந்த அந்த ஒரு காஸ்டியூமில் ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அவர் 2 பேரும் அந்த பார்வை, அந்த பாண்டிங்கு, அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியே காவேரி கிட்ட வந்து ரொம்ப அழகாக பேசுவார் இல்லையா, இன்றைக்கி ரொம்ப நீ அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஹார்ட் பீட்டே எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ மேலே நின்றுட்டுருக்க அப்படியே எல்லாருக்கும் ஏதோ சொல்கிற மாதிரியே சமாளிக்கிற மாதிரியே சமாளிச்சுட்டு வந்து கீழே காவேரி கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஹார்ட் பீட்டை காவேரி கேட்குற மாதிரி. ஸோ அந்த 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் இன்னுமே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படியே ரிப்பீட் மோடில் தான். நிறைய எடிட்ஸ் வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்க மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபங்க்ஷன் போட்டு வந்து வெளியில் வரவே முடியல. அதுக்கு அடுத்து நேற்றுக்கு எபிசோடு இன்னும் சூப்பருங்க. எனக்கு ஓஜி வீக்காவை பார்த்த மாதிரி இன்னைக்கு எபிசோடு எனக்கு ஒரு சில சீன்ஸ் அப்படி தான் பார்த்தேன். அதாவது அதிர்ஷ்டத்தை விட்டு விடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகான ஒரு ஓஜி வீக்காவை பார்த்த மாதிரி நான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேற்றுக்கு அழகாக அந்த காவேரி மடியில் விழுந்தது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட கூப்பிட்டது, அப்புறம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பேர் என்ன, இன்றைக்கி தான் நீ பொண்ணா இன்றைக்கி தானே இப்போ தானே நீ பொண்ணாவே இருக்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே அந்த ரூமில் பேசணும், அந்த கான்வர்சேஷன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட், அதாவது நேற்றுக்கு ப்ரிவியூலே வந்து அந்த முத்த காட்சியை கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம வைப் போர்டில் தான் இருந்தோம், எப்படா சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு ப்ரிவியூவில் காமிச்சாங்க அந்த சீன் இன்னைக்கு எண்டில் தான் வந்து வந்தாலும், பட் அந்த நடுவில் அந்த வீக்கோட கான்வர்சேஷன், அந்த காருங்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு எமோஷன். அந்த காருக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேரும் இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்காக எந்த அளவுக்கு அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு வீக்கோட ஒரு ட்ராக் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த இமேஜினேஷன், அப்கமிங் குழந்தை வந்தால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் அவங்களோட இமேஜினேஷனை பேசியிருந்தாங்களோ அது எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த ஹஸ்கி டான்ஸ் அந்த மோடில் தான் இப்போ எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க வீக்கா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாப்பினஸை சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் அந்த வீக்கா மோட்லேருந்து வெளியில் வரல. அந்த ஃபுல் டாக் அந்த ஹஸ்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மோட் வைப் மோடில் தான் இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த சீனில் ரொம்ப ரசித்து பார்த்தீங்க, யாரெல்லாம் என்ன மாதிரி அந்த 4 நாளில் ஒரே வைப்பில், அதுக்கு முன்னாடிலேருந்தே வைப் இருந்தாலும் பட் இந்த 4 நாள் டு த கோர் வைப்பில் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.